இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பலவிதமான ஷாக்கிங்கான ரெஸ்லிங் அப்டேட், ரெஸ்லிங் ரூமர்ஸ், ரெஸ்லிங் ரிட்டர்ன்ஸ்லாம் நடந்திருக்கு. அது என்னன்றது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோ நடக்க போது அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஷோவுக்காக நிறைய பேர் ரொம்ப ஹைப் இருக்கு. அதில் வந்து கிக் ஆஃப்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் கிக் ஆஃப்னு சொல்லி ஒன்று நடத்துறாங்க. அந்த ஷோவுக்கான சில விஷயம் கிடைச்சிருக்கு. அதில் என்னன்னு தெரிஞ்சுங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராவுக்கு வந்து இப்போ புதுசாக வர போகிறாரு. ஸ்மாக் டவுன்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பொருளையை கிளப்பி விட்ட ரெஸ்லர் தான் நம்ம லோகன் பாலை பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ட்ரிபிள் ஹெச் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. லோகன் பால் இப்போ வந்து WWE ரா சைடில் அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ அன்னைக்கு வந்து ரா சைடு வந்துருவார். இப்போ வந்து அவரும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த ப்ரெஸ் மீட்லேயும் வந்து அவர் பேசியிருக்கிறாரு. பேசினதை வச்சு பார்க்கும்போது இந்த ராவில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாப்பஸ்ட் சூப்பர் ஸ்டாராக இருக்க போகிறாரு. இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம், லோகன் பால் ஹீலா இல்லை ஃபேஸா அப்படின்றது. லோகன் பால் இந்த இடத்துல ஸ்பீச் கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது அவர் இன்னும் ஹீல் டென் பண்ணுற மைண்டில் தான் இருக்கிறாரு. அதனால ராவோட இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் வந்து ஒரு டாப்பஸ்ட் ஹீலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால லோகன் பாலுக்கு ஒரு நல்ல புஷ் கிடைக்கும். அதை சொல்லி தான் லோகன் பாலை கூப்பிட்டுருப்பாங்க. அதனால இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த WWE என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓன்ஸ் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ நடந்துகிட்டு இருந்த WWE ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு புதிய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வராரு. வந்த உடனே அங்கே உள்ளேருந்து வந்த உடனே என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, கையில் ஒரு ஃபோட்டோவோட வராரு. வரும்போதே இங்கே அந்த இடத்துல இல்லாமல் கண்ணாடியில் என்ன ஒட்டியிருக்காங்க கேட்டிங்கன்னா, கரண்ட் WWE யார் சாம்பியனாக இருக்காங்களோ அவங்களாம் ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க கிரேட்டஸ்ட் சாம்பியன் நயா ஜாக்ஸை பற்றி சொல்லிட்டு எல்லாரையும் பற்றி சொல்லிட்டு கடைசியில் கோடி ரோட்ஸை பார்த்துட்டு இவன் ஃபோட்டோ எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோட்டோ ஒட்டு மறைக்கணும்னு சொல்லிட்டு இவன் சாம்பியன்லாம் கிடையாது, இவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டேப்பை வாங்கிட்டு வந்து ஒட்டி அவரோட போட்டோவை அந்த கோடி ரோட்ஸ் மூஞ்சில ஒட்டி இப்போதான் இது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு போயிடுவாரு. ஏற்கனவே ட்விட்டர்ல கூட கெவின் ஓவன்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் போட்டோவுக்கு பதிலாக இவர் போட்டோவை போட்டு விட்டாரு. அந்த மாதிரி சம்பவத்தை இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த ஃபியூடு வந்து இன்னும் முடியல. இந்த ஃபியூடு வந்து கொஞ்சம் சூப்பராக போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இவர் வந்து ட்ரிபிள் ஹெச் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போவாரு. ட்ரிபிள் ஹெச்சும் அந்த இடத்துல இவரை பார்ப்பாரான்னு கேட்டீங்கன்னா அப்போ என்ன நடக்கும்ன்றதை நான் அடுத்து சொல்றேன். அப்படியே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்துடுவார். நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு இவர் டாப்பில் நின்றுட்டே பேசுவார் ட்ரிபிள் ஹெச்சை பார்த்து. ட்ரிபிள் ஹெச் அவனை யார் இங்கே வர சொன்னால் அவனை வெளில அனுப்புகிறான்னு சொல்லுவார். செக்யூரிட்டியை கூப்பிட்டு அனுப்ப சொல்லுவார். செக்யூரிட்டியெலாம் வந்து அனுப்ப பார்த்தோன்னே என் மேலே கை வைக்காதீங்க, போகிறா பொழந்து தள்ளுவோன்னு சொல்லிட்டு நானே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளில அனுப்பிடுவாங்க. செக்யூரிட்டியோட தாண்டி தொடர்றதுக்கு முன்னாடியே அவர் கிளம்பி போயிடுவார். இதுதான் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. கெவின் ஓவன்ஸான செக்மெண்ட் வேறு லெவலாக போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல்ஸோட இப்போ ரிட்டர்ன் எப்போ இருக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஏஜே ஸ்டைல்ஸ் சமீபத்தில் ரிட்டர்ன் ஆன முதல் மேட்ச்லேயே வந்து இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அதனால் வந்து அந்த திரும்பி வந்து அவர் இன்ஜுரியால் வெளில போயிட்டார். இப்போ வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் ரிட்டர்ன் வந்து கூடிய சீக்கிரத்தில் இருக்க போது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் நிறைய டாப்பஸ்ட் ரெஸ்லர்லாம் ரா பக்கம் போயிட்டதுனால இப்போ ஸ்மாக் டவுனுக்கு ஒரு டாப் ரெஸ்லர்லாம் வேணும் அப்படின்றதுக்காக இப்போ ஏஜே ஸ்டைல்ஸை கூட்டு வர போகிறாங்க. ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து ஸ்மாக் டவுனுக்கு வந்து மீண்டும் டாப்பஸ்ட் ரெஸ்லராக இருக்க போகிறாருன்ற மாதிரி இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் ஏஜே ஸ்டைல்ஸ் ரிட்டர்னுக்காக வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.